Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Alim wa fil Qur'anil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. Wa dharu lahiral ithmi wa batinah. إلى آخر الآية. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لولا أشق على أمتي لأمرتهم بالسواك. رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்முடைய இந்த முயற்சியை ஏற்றுக்கொள்வானாக. மேலும் இங்கே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களின் பிரகாரம் நடப்பதற்கு உண்டான நல்லுதவியை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் விடுவானாக என்ற நல்ல துவாக்களோடு எனது இந்த உரையை துவங்குகின்றேன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது மனன சக்தியை அதிகரிக்கும் 5 வழிமுறைகள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த ஞாபக சக்தி என்பது மிக மிக முக்கியமானது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நினைவாற்றல் என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவையான மிக முக்கியமான ஒன்று. அந்த நினைவாற்றலை அதிகரிப்பதற்கு, நம்முடைய நினைவாற்றலை மென்மேலும் அதிகப்படுத்துவதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றது. துர்ரத்துன் நாசிஹின் என்ற கிதாபிலே நம்முடைய நினைவாற்றல் அதிகரிப்பதற்கு ஒரு 5 விஷயங்களை சொல்கின்றார்கள். அந்த 5 விஷயத்தை இந்த உரையிலே நாம் சொல்லிவிட்டு இந்த உரையை நிறைவு செய்து விடுவோம். அது என்ன 5 விஷயங்கள்? முதலாவது விஷயம், நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய முதலாவது விஷயம் ஸலாத்துல்லை, இரவு நேரங்களிலே தொழுவது. இரவு நேரங்களிலே நாம் நின்று வணங்கினோம் என்றால், அது 2 ரக்காயத்தாக இருந்தாலும் சரி, நம் இரவு நேரங்களிலே நாம் தொழும் பொழுது இறைவன் நமக்கு அதிகமான நினைவாற்றலை தருகின்றான். அதனால தான் மதரசாக்கள் எல்லாம், ஹிப்ஸ் மதரசாக்கள்ல நீங்க பாருங்க, இரவு நேரங்கள்ல தொழுகை நடத்துவாங்க. தஹஜ்ஜுடைய தொழுகை, இத மாதிரியான தொழுகையெல்லாம் அதிகமா இரவு நேரங்கள்ல தொழுக வைப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய சிந்திக்கும் திறன் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான வழிமுறைகளை முன்னால் உள்ள பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ இரவு நேரங்களிலே, தஹஜ்ஜத் நேரங்களிலே நாம் தொழ வேண்டும், படிக்க வேண்டும். இத மாதிரியான நல்ல விஷயங்களை செய்தோம் என்றால் நம்முடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். எனவே முதல் விஷயம், நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய முதல் விஷயம் ஸலாத்துல்லை, இரவு நேர தொழுகைகளிலே நாம் அதிகமாக ஈடுபாடோடு இருப்பது. இரண்டாவது தவாமுல் உலூஇ, எல்லா நேரங்களிலும் ஒழுவோடு இருப்பது. ஒழு முடிஞ்சிருச்சா, அடுத்து இன்னொரு ஒழு செஞ்சிடுறது, அடுத்து ஒழு முடியுதா, அடுத்து ஒழுவு செய்வது. எல்லா நேரங்களிலும் ஒழுவோடு இருந்தோம் என்றால் நம்முடைய சிந்திக்கும் திறன் அதிகரிக்கின்றது. ஒழுவோடு நம்ம இருக்கணும். தொழுகைக்காக வேண்டி மட்டும் ஒழு செய்யக்கூடாது. ஒழுவோடு நாம் இருக்கும்போது தவறான விஷயங்கள் எதுவும் நம்ம உள்ளத்துல வராது. ஒழுவோடு நம்ம இருந்தோம்னா அதிகமான ஞாபக சக்தி நமக்கு கிடைக்கும். எந்த விதமான பாவ சிந்தனைகளும் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய செயல்களிலும் வராது. எனவே நினைவாற்றல் அதிகரிப்பதற்கு இரண்டாவது வழி எப்பொழுதும் ஒழுவோடு இருக்க வேண்டும். மூன்றாவது
அத்தக்குவா ஃபிஸ்ஸிர்ரி வல் அலானியத்தி, வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் அல்லாவை பயந்து நடக்க வேண்டும். வெளியில மட்டும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பயந்து நடக்கிற மாதிரி இருப்பார். உள்ள பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயோ அல்லது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில தவறான முறையில் இருப்பார். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஞாபக சக்தி அல்லாஹ் தரமாட்டான். அதனால பாவமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யவே கூடாது. பாவமான விஷயங்கள் நம்ம இடத்துல வந்ததென்றாலே நம்முடைய ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு அர்த்தம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இந்த பாவத்தை பத்தி எல்லாம் பேசும்போது வதரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா என்று அல்லாஹ் சொல்கின்றான். நீங்க பாவங்களை வெளிரங்கமாகவும் செய்யாதீங்க, பகிரங்கமாகவும் செய்யாதீங்க, நீங்க உள்ரங்கமாகவும் இந்த பாவங்களையும் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கின்றான். பாவங்கள் செய்யக்கூடாது. பாவம் யாரிடத்திலே இருக்கின்றதோ, பாவமான காரியங்கள் யாருடைய உள்ளத்திலே இருக்கின்றதோ அவரிடத்திலே ஞாபக சக்தியும் இருக்காது, எந்த விதமான நன்மைகரமான விஷயங்களும் இருக்காது. அதனால மூன்றாவது விஷயமாக சொல்வது எல்லா நிலையிலும் அல்லாவை பயந்து நடக்க வேண்டும். நாலாவது ஐயாக்குலி தக்வா லா லிஷஹ்வாத்தி, நம் சாப்பிடும் போது அல்லாவிற்காக வேண்டி, நம் இபாதத் செய்வதற்காக வேண்டி நம்முடைய உணவு அமைந்திருக்க வேண்டும். அதை விட்டு நம்முடைய ஆசைகளுக்காக வேண்டி நாம் சாப்பிடக்கூடாது. இது சாப்பிடுறோம் எதற்காக? அல்லாஹ்வை இபாதத் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நியத்திலே நாம் சாப்பிட வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் சாப்பிட வேண்டும். அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக வேண்டி நம்முடைய உணவுகள் இருக்க வேண்டும். அப்பொழுது இறைவன் நமக்கு நிறைய நினைவாற்றலை தருகின்றான். எனவே நாலாவது விஷயம், நம்முடைய உணவு நாம் உண்ணுவது இறைவனை இபாதத் செய்வதற்காக இருக்க வேண்டும். ஐந்தாவது விஷயம் அஸ்ஸிவாக், மிஸ்வாக் செய்வது. அதிகமாக நம் உணவிலே மிஸ்வாக்குகளை பயன்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மிஸ்வாக் என்பதை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய இறுதி நிலையில கூட மிஸ்வாக் செய்தார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகள்ல, சீரத்து கிதாபுகள்லாம் எழுதுறாங்க. அப்போ மிஸ்வாக்கோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தொடர்போடு இருந்தாங்க. தன்னுடைய இறுதி நிலையிலும் அதோடு இருக்க வேண்டும் என்று ஆசித்தார்கள். அது மட்டுமல்ல, புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், என் உம்மத்தின் மீது மட்டும் கஷ்டமில்லாமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு தொழுகையிலும் நான் மிஸ்வாக் செய்ய சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு தொழுகையிலும் நான் மிஸ்வாக் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அது அவங்களுக்கு கஷ்டமாயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் சொல்லலை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ மிஸ்வாக்கோடு நாம் தொடர்போடு இருந்தோம் என்றால் நம்முடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். எனவே இப்படி சொல்லப்பட்ட 5 விஷயங்கள், ஒன்றாவது இரவு நேர தொழுகைகளிலே கவனம் செலுத்துவது, இரண்டாவது எல்லா நேரத்திலும் ஒழுவோடு இருப்பது, மூன்றாவது வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் அல்லாஹ்வை பயந்து நடப்பது, நாலாவது அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக வேண்டி சாப்பிடுவது, ஐந்தாவது மிஸ்வாக் செய்வது. இந்த 5 தன்மைகளும் இந்த 5 வழிமுறைகளும் நம்முடைய நினைவாற்றலை அதிகரிக்கும் என்று துர்ரத்துன் நாசிஹின் என்கின்ற கிதாபிலே எழுதுகின்றார்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த 5 தன்மைகளையும் இந்த 5 வழிமுறைகளையும் நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை தருவானாக. மேலும் நம் எல்லோருக்கும் அதிகமான நினைவாற்றலையும் அதிகமான நல்ல விஷயங்களை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.